தட்ஸ் ஆல் ட்ரிப் இது ஒரு ஆட்டோ மற்றும் கேப் புக்கிங் ஆப். ஆட்டோ, டாக்ஸி, செடான், மேக்ஸி கேப், டாடா ஏஸ், 25 சீட் மினி பஸ் எல்லா வண்டியும் இந்த ஆப்குள்ளே அட்டாச் பண்ணிக்கலாம். டாக்குமெண்ட்ஸை அப்லோட் பண்ண உடனே அப்ரூவல் கொடுத்துருவாங்க. கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்கை கிளிக் பண்ணி தட்ஸ் ஆல் ட்ரிப்பை டவுன்லோட் பண்ணிக்கலாம். திமுக ஆட்சியில் போதை கலாச்சாரம் பெருகிவிட்டதால் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழல் ஏற்பட்டிருப்பதாக மத்திய இணையமைச்சர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழகத்தில் எங்கு பார்த்தாலும் கஞ்சா போதை பழக்கம் தலைவிரித்து ஆடுவதாக கூறினார். காவல்துறையை தனது கட்டுப்பாட்டில் வைத்துள்ள முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு என்ன நடக்கிறது என்பதே தெரியவில்லை என்றும் சாடினார். போதை கலாச்சாரத்தால் தமிழகத்தில் பெண்களுக்கும் பாதுகாப்பு இல்லாத சூழல் உள்ளது என்றும் அவர் குற்றம் சாட்டினார். இதனால் திமுக ஆட்சியை வீட்டிற்கு அனுப்ப தமிழக மக்கள் காத்துக் கொண்டிருப்பதாக எல் முருகன் கூறினார். இன்றைக்கு தமிழகத்தில் குறிப்பாக சகோதரிகள், தாய்மார்கள் இந்த திமுக ஆட்சியில் மிகவும் பாதுகாப்பற்ற சூழ்நிலையில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். நம்மளுடைய பெண் குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இல்லை. காவல்துறை, குறிப்பாக காவல்துறை தன்னுடைய கையில் வைத்திருக்கிற முதலமைச்சர் அவர்கள் செயலிழந்த ஒரு முதலமைச்சராக இருந்து கொண்டிருக்கிறார். அவருக்கு என்ன செய்யறதுன்னு கூட தெரியல, தன்னுடைய துறையில் என்ன நடக்கிறதுன்றது கூட தெரியல. நேற்று விளாத்திக்குளத்தில் ஒரு +2 மாணவி மிகப்பெரிய அளவில் படுகொலை செய்யப்பட்டிருக்காங்க. அதே போல் பெண்களுக்கு எதிரான வன்கொடுமை ஒவ்வொரு பகுதியிலுமே நடந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு மக்கள் திமுக அரசாங்கத்தை வீட்டுக்கு அனுப்புவதற்கு தயாராக கொண்டிருக்கிறார்கள்.